ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் அண்ணா சாலை தேனாம்பேட்டையில் தான் இருக்கேன். தேனாம்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டை வரை ஒரு ஃப்ளைஓவர் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வராங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஃப்ளைஓவருடைய ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளைஓவருடைய ஒர்க் ப்ராக்ரஸ் பற்றி ஆல்ரெடி ஒரு 2 வீடியோவை நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். இது இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம கொடுக்குற 3வது அப்டேட் ஆகும். ஒரு 4-5 மந்த்ஸ் முன்னாடி இந்த ஃப்ளைஓவருடைய ஒர்க் ப்ராக்ரஸ் ஆனது எந்த ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னு கவர் பண்ண வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ளைஓவருடைய ஒர்க் ப்ராக்ரஸை நான் தேனாம்பேட்டையிலேருந்து டுவர்ட்ஸ் சைதாப்பேட்டை டைரக்ஷனில் கவர் பண்ணுறேன். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து அண்ணா அறிவாலயத்துலேருந்து ஒரு 200-300 மீட்டர்ஸில் இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன். இந்த இடத்துல தான் இந்த ஃப்ளைஓவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆனது இருக்குது. இந்த ஃப்ளைஓவருடைய இன்னும் 2 சைதாப்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட லேண்ட் ஆகுது. அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இந்த ஃப்ளைஓவருடைய இன்னும் 2 ஆனது இறங்குது. இப்போ நான் நிற்கிற இந்த இடத்துல, அதாவது அண்ணா அறிவாலயம் பக்கத்தில் பில்லருக்கான ஃபவுண்டேஷன் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பில்லர் இன்னும் எடுப்பில், பேராகேட் அண்ட் மீடியம் ஒர்க் மட்டும் நடந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அங்கேருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி வந்தோம் அப்படின்னா எல்டாம்ஸ் ரோட் ஜங்ஷனை நம்ம ரீச் பண்ணிடுவோம். இந்த எல்டாம்ஸ் ரோட் ஜங்ஷன் அப்படின்றது அண்ணா சாலையில் ஒரு மிக முக்கியமான ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் போனால் பாண்டி பஜார், டி நகர் பக்கம் போயிட முடியும். இன்னொரு பக்கம் போனோம் அப்படின்னா நம்ம ஆழ்வார்பேட்டையை ரீச் பண்ணிட முடியும். ஸோ எப்பயுமே பிஸியாக இருக்கிற இந்த இடத்துல பில்லருக்கான ஃபவுண்டேஷனை மட்டும்தான் அமைச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரியான காட்சிகள் தான் இந்த இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரியான ஒரு ப்ராக்ரஸ் தான் இந்த ஜங்ஷன்லையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால நம்மளால ஸ்ட்ரைட்டாக ட்ரைவ் பண்ணி நந்தனம் நோக்கி வர முடியாது. செனட் ஆஃப் ரோட் கிட்ட நம்ம லெஃப்ட் எடுத்து கட் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம அப்படி சுற்றிட்டு மறுபடியும் நந்தனம் தேவர் சிலை கிட்ட வர மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த விஷுவல்ஸ் செனட் ஆஃப் ரோடுக்கும் நந்தனத்துக்கும் இடையிலான பகுதியில் ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில் இருக்குது அப்படின்றது தான். ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ப்ராக்ரஸ் தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடிலாம் பில்லருடைய ஃபவுண்டேஷன் மட்டும்தான் அமைச்சிருக்காங்க. அதாவது அண்ணா அறிவாலயத்திலேருந்து செனட் ஆஃப் ரோடு வரைக்குமே பெரிய ப்ராக்ரஸ் ஆனதில் பில்லருடைய ஃபவுண்டேஷன் ஒர்க் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இந்த செனட் ஆஃப் ரோட தாண்டினதுக்கு அப்புறம் தான் ஒர்க் ஆனது நல்ல ஒரு மொமெண்டம்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், பில்லர் ஒர்க் மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல பியர் கேப்பையுமே அமைச்சிட்டாங்க. பியர் கேப் அப்படின்றது அந்த பில்லர் மேல இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் நான் பியர் கேப் அப்படின்னு ரெஃபர் பண்றேன். பாத்தீங்க அப்படின்னா ஒரு டி ஷேப்ல இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்ட்ரெச் செனட் ஆஃப் ரோடுக்கும் நந்தனத்துக்கும் இடையிலான பகுதி எக்ஸாக்ட் மிடில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பியர் கேப் அண்ட் பில்லர் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆன நிலையில தான் இருக்கு. ஒரு பில்லர்ஸ்ல மட்டும் இன்னும் பியர் கேப் அமைக்கிற பணிகளானது தொடங்கல. கூடிய விரைவில் அதுவும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கலாம். இப்போ எதிரில் பார்த்தீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு சிஆர்எம்எல்லுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆனது தெரியும். ஸோ அந்த பகுதியில் ப்ராக்ரஸ் ஆனது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த இடத்துலலாம் நல்ல ப்ராக்ரஸ் அப்படின்னா சொல்லலாம். ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்து ஷூட் எடுக்கும்போது இந்த பில்லர் ஒர்க்கெல்லாம் தொடங்கலை. ஜஸ்ட்டு அந்த மீடியன் ஒர்க்கை மட்டும் முடிச்சிருந்தாங்க, பேரக்கேடை மட்டும் முடிச்சிருந்தாங்க. பட் ஒரு 3 to 5 மந்த்ஸ் பீரியடில் பில்லரை கம்ப்ளீட் பண்ணி அதற்கு மேலே பியர் கேப்பையுமே அமைச்சிட்டாங்க. இப்போ நம்ம இருக்கிறது நந்தனம் ஜங்ஷனில் தான். பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவர் சிலையானது தெரியும். ஸோ இந்த நந்தனம் ஜங்ஷன் அப்படின்றதும் ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஜங்ஷன். இந்த பிரிட்ஜை பொறுத்தவரையில் இந்த ஜங்ஷனும் மிக முக்கியமான ஒரு ஜங்ஷன் அப்படி தான் சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துலையும் நிறைய டிராஃபிக் ஆனது இருக்கும். ஸோ இந்த ஃப்ளைஓவரை கம்ப்ளீட் பண்ணுற பட்சத்தில் இந்த ஜங்ஷனில் டிராஃபிக் ஆனது ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும். இது ஜங்ஷன் அப்படின்றதுனால இந்த இடத்துல அட் ப்ரெசென்ட் ஒர்க்கை பெருசாக இவங்க தொடங்கலை. மற்ற இடங்களெல்லாம் ஒர்க்கை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஜங்ஷன் பகுதியில் வந்து அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. ஸோ மோஸ்ட் கேசஸில் இந்த மாதிரி ஜங்ஷனில் அவங்க ஒர்க்கை கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் தொடங்குவோம். ஏன்னா டிராஃபிக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அதை லாஸ்ட்டாக தான் இந்த மாதிரியான ஒர்க்கை, ஜங்ஷனில் இருக்கிற ஒர்க்கை தொடங்குவாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்ட்ரெச் நந்தனத்துக்கும் சிஐடி நகர், டி நகர் இன்டர்செக்ஷனுக்கு இந்த பகுதியில் இந்த ஸ்ட்ரெச்சில் ப்ராக்ரஸ் ஆனது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற தகவலை தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்ட்ரெச்சை பொறுத்தவரையில் ஆல்மோஸ்ட் எல்லா இடங்களையும் பில்லர் அண்ட் பியர் கேப் ஒர்க் ஆனது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நிறைய இடங்களில் பேரக்கேடையே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராக்ரஸ் ஆனது ஒய்எம்சிஏ நந்தனம் அந்த பகுதியில் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த என்டையர் ஸ்ட்ரெச்லேயுமே பியர் கேப் அண்டு பில்லர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நிறைய இடங்களில் மீடியமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. மீடியன் அப்படின்னு நான் சொல்கிறது அந்த பேரக்கேடை ரிமூவ் பண்ணிட்டாங்க.
இப்போ நம்ம இருக்கிறது சிஐடி நகர் டி நகர் ஜங்ஷனில் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிஐடி நகர் ஜங்ஷன் வழியாக தான் டி நகர்லேருந்து வண்டிகள் ஆனது அண்ணா சாலை நோக்கி வரும். இந்த இடத்துலையும் அதே மாதிரியான ஒரு காட்சிகள் தான். பியர் கேப் அண்ட் பில்லர் ஒர்க் ஆனது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில் தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் கிட்ட இருந்து செனட் ஆஃப் ரோடு தொடங்குற வரைக்கும் பெரிய ப்ராக்ரஸ் ஆனதில்ல. செனட் ஆஃப் ரோட்ல இருந்து சிஐடி நகர் வரைக்குமே ப்ராக்ரஸ் ஆனது அடுத்த கட்டத்தில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா இடங்கள்லையுமே பியர் கேப் அண்ட் பில்லர் ஒர்க் ஆனது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதோடைய அடுத்த கட்டம் அப்படின்னா நம்ம நிச்சயமா டி நகர் ஜங்ஷன்ல இருந்து நம்ம சைதாப்பேட்டை இடையிலான பகுதியில் சொல்லலாம். ஏன்னா இந்த இடங்கள்லாம் ஒர்க் ரொம்பவே நல்லா ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. பியர் கேப் பில்லர் மட்டும் இல்லை, இந்த பியர் கேப் மேலே ஸ்டீல் கேர்டரை அமைக்கிற வேலைகளையுமே தொடங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த விஷுவல்ஸ் ஆனது டி நகர் நார்த் உஸ்மான் ரோடோட என்ட்ரன்ஸ் அந்த சிக்னலுடைய கட்டில் தான் இப்போ நான் நின்று இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்டீல் கேர்டர் அமைக்கிற பணி, அதாவது பீமுக்கு மேலே அந்த ஸ்டீல் கேர்டரை அமைக்கிற பணியானது தொடங்கிடுச்சு. இந்த ஸ்டீல் கேர்டர் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டெக் ஸ்லாப் கான்கிரீட் அமைப்பாங்க. அந்த கான்கிரீட் மேலே தான் அந்த ரோடுக்கு தேவையான அந்த சர்ஃபேஸை வச்சுட்டு அதுக்கு மேலே ரோடு போட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஃப்ளைஓவர் ஒரு நல்ல ஷேப் எடுக்கிறத நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு பில்லர்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல, அதாவது நான் சொல்கிறது இந்த டி நகர்லேருந்து சைதாப்பேட்டை இடையிலான பகுதிகளில் ஃப்ளைஓவருடைய ப்ராக்ரஸ் ஆனது நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம இருக்கிறது டி நகருக்கும் சைதாப்பேட்டைக்கும் இடையிலான பகுதியில் தான். இந்த இடத்துல ஸ்டீல் கேர்டர் அண்ட் பீம்ஸ் இந்த இன்ஸ்டாலேஷன் ஒர்க் ஆனது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு ஃப்ளைஓவருக்கு மேலே அந்த டெக் ஃப்ரேம் ஒர்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சை பொறுத்தவரையில் கான்கிரீட் டெக் ஸ்லாபை இவங்க அமைக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரோட் லேயரிங் ஒர்க் ஆனது நடக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபினிஷிங் ஒர்க் ஆனது இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% இந்த பகுதியில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி டி நகர் பகுதியில் கட்டப்பட்ட ஸ்டீல் ஃப்ளைஓவர் மாதிரி தான் இங்கேயும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அண்ணா சாலை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு ரோடாக இருக்கிறதுனால இங்கே சிமெண்ட் அண்ட் கான்கிரீட் வச்சு கட்டினா ரொம்ப டிலே ஆகும். நிறைய மேன் பவர் தேவைப்படும், நிறைய ஸ்பேஸ் அதை ஆக்கியபை பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரியான பாட்டில் நெக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்டீல் பீம்ஸ், ஸ்டீல் கேர்டர்ஸை யூஸ் பண்ணி அப்படியே வந்து ஒரு ரெடிமேடாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷனுடைய டைம் வந்து ரொம்பவே கம்மியாகிடுது. நார்மலாக ஒரு 5 to 6 years எடுக்கும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 2 to 3 yearsல ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி நம்ம சென்னையில் நிறைய இந்த மாதிரி ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி, ஸ்டீல் ஃப்ளைஓவர்ஸ் எஸ்பெஷலி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம சைதாப்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோட் லேயரிங் ஒர்க்கே கம்ப்ளீட் ஆனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல ரோடு போடுற வேலை மட்டும்தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ரோடு போட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபினிஷிங் ஒர்க், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்தவரையில், அதாவது அந்த பிரிட்ஜோடைய ஓவரால் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில் நல்ல ஒரு ப்ராக்ரஸை இந்த ஸ்ட்ரெச் பார்த்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த பிரிட்ஜோடைய இன்னொரு ரேம்ப் கிட்ட வந்துட்டோம். இன்னொரு ரேம்ப் அப்படின்னா அந்த பிரிட்ஜோடைய இன்னொரு இறக்கம் வந்து தேனாம்பேட்டையில் ஒரு பக்கம் தொடங்குது, இன்னொரு பக்கம் சேத்தாப்பேட்டையில் வந்து முடியுது அப்படின்னு சொன்னேன். இந்த பிரிட்ஜோடைய இன்னொரு டவுன் ரேம்ப் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இடமானது பார்த்தீங்க அப்படின்னா சைதாப்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்தில் இந்த பிரிட்ஜ் ஆனது லேண்ட் ஆகுது. இந்த இடத்துலையும் ப்ராக்ரஸ் ஆனது நல்ல முன்னேற்றத்தை பார்த்துருக்கு. இந்த இடத்துலையும் ரோட் லேயரிங் ஒர்க் ஆனது போயிட்டுருக்கு. மற்றபடி பிரிட்ஜோடைய ஃப்ரேம் ஒர்க், ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டு ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 மாதங்களுக்கு அடுத்து இந்த பிரிட்ஜோடைய ப்ராக்ரஸ் ஆனது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.